நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் முன்பாக அப்பத்தின் வடிவில் எழுந்தருளிருக்கக்கூடிய ஆண்டவரை ஒரு கணம் நாம் அப்படியே உற்று நோக்குவோம். திருப்பாடல் 37 இறை வார்த்தை 23 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார் என்று அங்கு சங்கீதக்காரன் எப்படி கடவுளுடைய விருப்பத்திற்கு நடக்கின்ற பொழுது, கடவுளுடைய கட்டளைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கின்ற பொழுது அவர்களுடைய காலடிகளை எப்படி ஆண்டவர் வலுப்படுத்துகின்றார், ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றார். பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நாம் வாசிக்க இருக்கக்கூடிய முதல் வாசகத்தில் தாவீது கடவுளுக்குரிய அந்த வழியில் நடக்காம, கடவுளுடைய வழிகாட்டுதலின்படி தன்னுடைய வாழ்வை அமைச்சு கொள்ளாம, உடல் சபலம் அந்த தனிமையில் என்ன பண்ணுறார் அப்படின்னா சோம்பேறித்தனத்தினால அங்கு தவறு செய்கின்றார். கடவுளுடைய விருப்பத்தின்படி நடக்காததுனால அவருடைய வாழ்க்கையில் துன்பங்கள், நெருக்கடிகள், வேதனைகள், பிரச்சனைகள். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இது கடவுளுடைய விருப்பப்படி நடக்கக்கூடிய மக்களாக வாழ ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை இந்த நற்கருணை ஆராதனை பாடல் வாயிலாக ஆராதித்து புகழ்ந்து போற்றி ஆர்ப்பரித்து பாடுவோம். பிதாவே ஆராதிக்கின்றேன், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றேன், ஆவியானவரே அன்பு செய்கின்றேன். பிதாவே ஆராதிக்கின்றேன், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றேன், ஆவியானவரே அன்பு செய்கின்றேன். ஆராதிக்கின்றேன், ஆர்ப்பரிக்கின்றேன், அன்பு செய்கின்றேன். உம்மை ஆராதிக்கின்றேன், ஆர்ப்பரிக்கின்றேன், அன்பு செய்கின்றேன். உம்மை அன்பு செய்கின்றேன். ஆம் ஆண்டவரே, மறுபடியும் நீர் எங்களை பிறக்க வைத்திருக்கின்றேன். உம்முடைய ஆவியின் வல்லமையினால், உம்முடைய உடனிருப்பினால், உம்முடைய அபிஷேகத்தினால் ஆண்டவரே, இழந்து போன ஆவியானவரை நீர் மீண்டுமாக எங்களுக்கு புதுப்பித்து கொடுத்து இருக்கிற ஆண்டவரே. இது தாவீது அரசன் கீழே விழுந்தான்,
தடுமாறினான். ஆண்டவரே, நீர் அவனை அப்படியே விட்டுவிடவில்லை, மாறாக மகிழ்ச்சியின் தைலத்தால் அவனை நிரப்பினீர் ஆண்டவரே. அதே போல எங்களையும் மறுபடியும் பிறக்க செய்ததற்காக நன்றி, புதிய வாழ்வை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, மகிழ்ச்சியின் தைலத்தால் எங்களை நிரப்புவதற்காக, எங்களை பலப்படுத்துவதற்காக, வலுப்படுத்துவதற்காக, எங்கள் கால்களை திடப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதித்து புகழ்ந்து நாம் பாடுவோம். மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றேன், அன்பு செய்கின்றேன், அன்பு செய்கின்றேன். உம்மை ஆராதிக்கின்றேன், ஆர்ப்பரிக்கின்றேன், அன்பு செய்கின்றேன். பிதாவே, ஆராதிக்கின்றேன், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றேன், ஆவியானவரே அன்பு செய்கின்றேன், ஆவியானவரே அன்பு செய்கின்றேன். ஒரு வார்த்தையினால் இந்த உலகை உண்டாக்கியவர், ஒளி உண்டாகுக என்று சொல்லி இந்த உலகை உண்டாக்கினார். அண்ட சராசரங்களையும் அகில உலகில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் ஒரு வார்த்தையினால் உண்டாக்கின கடவுள் இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் ஒரு வார்த்தையினால் நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான குழப்பங்களையும் அப்புறப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய வார்த்தையினால் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து புது வாழ்வை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். தன்னுடைய வார்த்தையை அனுப்பி இதோ நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நோய் நொடியிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். தம் மீது பேரன்பு கொண்ட மாபெரும் கடவுளாக, வெற்றி வீரராக இதோ ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க மக்களே. இயேசுவே, ஆண்டவரே, சர்வலோகத்தையும் படைத்தவரே, ஒரு வார்த்தையினால் உலகை உண்டாக்கினவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் என்னை பலப்படுத்துவதற்காக, உம்முடைய வார்த்தையினால் என்னை திடப்படுத்துவதற்காக, ஆறுதல் தருவதற்காக, நம்பிக்கையை கொடுப்பதற்காக நன்றி கூறுகிற ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதித்து புகழ்ந்து நாம் பாடுவோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றேன், ஆர்ப்பரிக்கின்றேன், அன்பு செய்கின்றேன். உம்மை ஆராதிக்கின்றேன், ஆர்ப்பரிக்கின்றேன், அன்பு செய்கின்றேன். பிதாவே, ஆராதிக்கின்றேன், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றேன், ஆவியானவரே அன்பு
அன்பு செய்கின்றேன். ஆவியானவரே அன்பு செய்கின்றேன். ஆராதிக்கின்றேன், ஆர்ப்பரிக்கின்றேன், அன்பு செய்கின்றேன். உம்மை ஆராதிக்கின்றேன், ஆர்ப்பரிக்கின்றேன், அன்பு செய்கின்றேன். ஆராதிக்கின்றேன், ஆர்ப்பரிக்கின்றேன், அன்பு செய்கின்றேன். உம்மை ஆராதிக்கின்றேன், ஆர்ப்பரிக்கின்றேன், அன்பு செய்கின்றேன். எல்லாரும் இரண்டு கரங்களுடைய மேலும் உயர்த்தி, தந்தையே இறைவாமை ஆராதிக்கிறேன், இயேசுவே இறைவாமை நான் ஆராதிக்கிறேன், ஆவியே இறைவாமை நான் ஆராதிக்கிறேன், ஆர்ப்பரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து நன்றி கூறுகிறேன். ஆண்டவரே, உடைய மாறாத உடனிருப்பிற்காக, பேரன்பிற்காக ஆண்டவரே உம்மை நான் முழு உள்ளத்தோடு அன்பு செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி, உடைய ஆண்டவரை இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி, உடைய எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ வேடிக்கைகளுக்கு இடம் கொடுக்காம, பராக்குகளுக்கு இடம் கொடுக்காம, அப்பத்தின் வடிவில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆண்டவரை உடைய ஆராதித்து நாம் புகழ்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதனைக்குரியவரே, பிதாவே, தந்தையே, தூய ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து எங்களுடைய துதிகன மகிமைகளை, ஆராதனைகளை எடுத்துரைக்கிறோம் ஆண்டவரே. அடியாண்டவருக்கு நன்றி செலுத்துக மக்களே. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, தூயவரே நன்றி. உம்முடைய மகனாக எங்களை தெரிவு செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, மறுபிறப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. மறுவாழ்வை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்ததற்காக நன்றி ஆண்டவரே. நோயிலிருந்து சுகம் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ உம்முடைய தூய ஆவியானவரை எங்களுடைய உயிர் மூச்சில் ஊதினவரே ஆண்டவரே. இயேசுவே எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ எங்களுக்கு தேவையான நாவன்மை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. கண்ணின் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, சிறகுகளின் நிழலில் நீர் எங்களை பாதுகாத்து வருவதற்காக, எங்களுக்கு அரணாக கோட்டையாக இருந்து வருவதற்காக, எந்த கண்மலையாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திக்கற்ற வேளையில் நாங்கள் கூப்பிட்ட அந்த தருணத்திலெல்லாம் ஆண்டவரே இயேசுவே நீர் எங்களுக்கு பதில் கொடுத்ததற்காக, ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே நீர் செவி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தினுடைய தேவைகளில், குறிப்பாக கருத்து வேறுபாடுகளில் இருந்து ஆண்டவரே பிணக்குகளில் இருந்து நீர் எங்களுக்கு விடுதலை தந்ததற்காக, அமைதியை கொடுத்ததற்காக, சமாதானத்தை கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் பிரமாணிக்கமாக இல்லாவிட்டாலும் இயேசுவே உம்முடைய பிரசன்னத்தை எங்களிடமிருந்து எடுத்து விடாமல் மகிழ்ச்சியின் தைலத்தினால் நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. உறுதி தரும் ஆவியானவரை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே, உடலின் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நேர் ஆய்ந்து ஆய்ந்து பார்த்து பார்த்து ஆண்டவரை உண்டாக்கின உம்முடைய மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அதே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க மக்களே. இது இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இதோ தாவீதுக்கு இழந்து போன அந்த உரிமையை ஆண்டவர் கொடுத்தார். தவறு செஞ்சார், குற்றம் இழைத்தார், கடவுளுடைய கட்டளைக்கு விருப்பத்திற்கு மாறா நடந்து கொண்டார். பலவீனத்தினால என்ன பண்றார் அப்படின்னா, அங்கு வந்து தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல்.
இப்படிப்பட்ட அந்த நிலையில் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருக்கு தேவையான புது வலிமையை, ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார். தன்னுடைய இரக்கத்தை அவருக்கு வாரி வழங்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இதோ இந்த நாளில் நாமும் ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இம்மட்டுமாய் வழிநடத்தின கடவுள் இனி வருகின்ற நாட்களிலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படியாய் அவருடைய ஆலோசனைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள தேவையான ஞானத்தினை தூய ஆவியானவர் அவருடைய கொடைகளை நமக்கு நிறைவாக தந்திரல வேண்டுமென இந்த நேரத்தில் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க மக்களே. பிரியமானவர்களே, இதோ இந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். அந்த வழிகாட்டுதலை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, ஒருபோதும் தவற விட்டு விடக்கூடாது. அதெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, தாவீதை ஆண்டவர் அழைத்தார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை அல்லவா நான் அழைத்தேன். குடும்பத்தில் கேட்பாரற்று, அதாவது மதிப்பில்லாத உன்னை, கடைநிலையில் இருந்த உன்னை நான் அழைத்தேனே என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவனை அழைத்து, அப்படிப்பட்ட அந்த மகனை அழைத்து அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த நாளில், இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் கடவுள் நமக்கென ஒரு மதிப்பை உண்டாக்கி இருக்கிறார். பெயரை கொடுத்திருக்கிறாரு, மாண்பை கொடுத்திருக்கிறாரு, மதிப்பை கொடுத்திருக்கிறாரு, நமக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம பெயர் சொன்னால் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, அதே போல் பக்கத்து வீட்டுக்காரவங்க, சொந்தக்காரவங்க எல்லாருமே நம்மளை குறித்து ஒரு அடையாளம், ஓ இவங்களா நல்லவங்க, அற்புதமானவங்க, ரொம்ப ரொம்ப பக்திமான், நம்பிக்கைக்குரியவங்க, சாட்சியம் பகரக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடியவங்க, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவங்க, கள்ளம் கபடப்பட்ட மனிதர் என்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடவுள் நமக்கென ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பு மகனே, மகளே, இதோ இந்த வேளையில் அந்த அடையாளத்தை நாம் பெற்றுக்கொண்ட நாம் என்ன பண்ணணும்? நாம் கடவுளுக்கு ஊழியம் புரிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுக்கு பணிவிடை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அடையாளமெல்லாம் எப்படி நமக்கு வந்தது அப்படின்னா, கடவுளுடைய குரலுக்கு செவி மடுத்ததுனால, கடவுளுடைய வார்த்தையை, அவருடைய கட்டளைகளை பின்பற்றினதுனால நமக்கு இப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கடந்து வந்தது. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில், ஆண்டவரே உம்முடைய குரலுக்கு நான் செவிமடுக்க வேண்டும். ஆண்டவரே, கடவுளுடைய குரலுக்கு செவிமடுக்க நமக்கு தடையாக இருக்கக்கூடியது முதலாவது என்ன அப்படின்னா, நம்முடைய தனிமை உணர்வு. அந்த தனிமை உணர்வில் என்ன பண்ணுறோம்? சோம்பேறித்தனமாக அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? நாம் நாட்களை, வேலைகளை, நம்முடைய கடமைகளை, பொறுப்புகளை அப்படியே தள்ளி போடக்கூடிய ஒரு நிலை. இது இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்க இருக்கிறோம். தாவீது, அங்கே படை நடக்கிறது, போர் நடக்கிறது. போரில் இருக்க வேண்டிய அரசன் இங்கே என்ன பண்ணுறான்? இங்கே மாளிகையில், அரண்மனையில் அங்கே தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த தனிமை அவருக்கு என்ன பண்ணுது? அவருக்கு ஒரு சபல புத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த சபல புத்தி அவருக்கு என்ன செய்யுது? அவரை தவறாக செயல்பட தூண்டுகிறது. அது மட்டுமல்ல, அந்த தப்பை மறைப்பதற்கு மீண்டுமாக அவர் என்ன செய்கிறார்? அங்கு கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அங்கு இப்படிப்பட்ட எதிர்மறையான விளைவுகளை அந்த சோம்பேறித்தனம், தனிமை உணர்வு, அந்த உடல் இச்சை, பாவ நாட்டம் நமக்கு கொடுக்கிறது. ஆகவே பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த நாளில் நாம் தனியாக இருக்கிறப்ப தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மளோடு பேசுகிறார். உதாரணமாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க இருக்கிறோம். அங்கு சீடர்கள் தன்னந்தனியாக இருக்கிறப்ப தான் அவங்களது விதைகளை குறித்த, இறையாட்சியை குறித்த உவமைகளை குறித்து அவர்களுக்கு விளக்குகிறார். நிறைய காரியங்கள் அவங்களால புரிஞ்சிக்க முடியலை, நிறைய காரியங்கள் அவர்களால் கிரகிக்க முடியலை. சீடர்கள் இயேசுக்கிட்ட விளக்கம் கேட்குறாங்க. ஐயோ, மந்த புத்தி உள்ளவங்களா இருக்கிறீங்களே அப்படின்னு அவங்கள திட்டலை, அவங்கள கடிந்து கொள்ளலை. மாறாக ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அவர்களுக்கு தேவையான விளக்கங்களை, வழிகாட்டுதலை கொடுக்கிறார். ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த நாளில் நாம் கடவுளுடைய குரலுக்கு செவி மடுக்கணும் அப்படின்னா, முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், சரியான இடத்துல நாம் போய் உட்காரணும். சரியான இடத்துல நம்ம அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை நம்ம தியானிக்க வேண்டும். நல்ல மனிதர்களுடைய தோழமை உறவு, நல்ல மனிதர்களுடைய நட்புறவு நமக்கு கிடைக்கணும். அப்போ அந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடியவர்களாக, நமக்கு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய பிள்ளைகளாக அவங்க இருப்பாங்க.
அதனால இந்த வேளையில ஆண்டவர்ட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. இயேசுவே, ஆண்டவரே, இதோ தாவீதை போல நானும் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில பல பணிகள் இருக்கிறது, பல வேலைகள் இருக்கிறது. ஆனால் சோம்பேறித்தனத்தினால அல்லது அசட்டைத்தனத்தினால என்னுடைய பணிகளை நான் சரிவர செய்யாமல் இருந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்படி சரிவர செய்யாததுனால அந்த தவறை மறைப்பதற்கு இன்னும் பல தவறுகளை, குற்றங்களை நான் இழைக்கிறேன் ஆண்டவரே. தெய்வமே, அப்படிப்பட்ட அந்த சோம்பேறித்தனம் எல்லாவற்றையும், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் ஆண்டவரே. இன்றைக்கு திருப்பாடல்ல வாசிக்க இருக்கிறோம் ஆண்டவரே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் என்று சங்கீதக்காரன் சொல்றான். ஆகவே மலைகள் இடம் பெயரலாம், குன்றுகள் நிலை சாயலாம், ஆனால் ஆண்டவருடைய பேரன்போ ஒரு நாளும் நிலை சாயாது, மாறாது என்று நம்ம எசாயா புத்தகம் அதிகாரம் 54 வாசிக்கிறோம். ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதோ நேற்றும் என்றும் என்றும் மாறாத கடவுள் அப்பத்தின் வடிவில எழுந்தருளி வந்திருக்கிறாரு. அந்த ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. இயேசுவே, ஆண்டவரே, இதோ இந்த நாளில் எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதோ நாங்கள் பல நேரங்களில் தனிமை உணர்வினால், ஆண்டவரே, சோம்பேறித்தனத்தினால் தகாத வாழ்க்கை முறைகளை நாங்கள் பின்பற்றி வருகிறோம் ஆண்டவரே. அந்த சூழல்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த எதிர்மறையான காரியங்கள் விலக வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அடியே ஆண்டவர்கிட்ட நாம் ஒப்பு கொடுப்போம். அதே போல நம்ம இப்படிப்பட்ட நிலையில கெட்ட எண்ணங்கள், சபல புத்திகள், உடல் சார்ந்த ஊழியல்பின் நாட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இரண்டாவதாக கடவுள்கிட்ட நாம் வந்து கேள்வி கேட்கணும். ஆண்டவரே, நீங்க யாருப்பா, நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறோம். பாருங்க, சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்பதாக என்ன பண்றாரு? அவர் ஓடுகிறார். கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு அப்படியே முனைப்போடு வந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில கடவுள் அவரை ஆட்கொள்கிறார். சவுலே, நீ போற வழி, நீ போற பாதை தப்புப்பா. நான் சொல்ற பாதையில நீ போப்பா, நான் சொல்ற பாதையில நீ நடப்பா. நான் உனக்கு வாழ்க்கையை கொடுப்பேன். நான் உன்னை வந்து இந்த உலகத்தின் முன், அதாவது இந்த உலகத்திற்கு சாட்சியாக உன்னை நான் ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் அங்கு சவுலுக்கிட்ட வந்து சொல்றாரு. பிரியமான மகனே, மகளே, இதோ இந்த வேளையில ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கணும். ஆண்டவரே, இதோ நான் என்னுடைய பாதையில் உம்முடைய திட்டத்தின்படி நான் நடக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறேனா? அல்லது சவுலை போல ஆண்டவரே, நான் பல நேரங்களில் உலக பெருமைக்காக, வீண் பெருமைக்காக, புகழுக்காக, ஆண்டவரே, மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நான் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறேனா என்கிற அந்த கேள்வியை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட அதே போல ஒப்பு கொடுங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி இப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அதற்கு அடுத்தபடியாக நம்ம செய்ய வேண்டிய காரியம், சரியான மனிதர்களை நம்ம சந்திக்கணும். கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான வழிகாட்டுதல இது மந்திர மாயத்தினால அல்ல, மாறாக மனிதர்கள் வழியாக, நிகழ்வுகள் வழியாக, காட்சிகள் வாயிலாக, கனவுகள் வாயிலாக நமக்கு வந்து அந்த வழிகாட்டுதலை வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால இந்த நாள்ல எப்படி சவுல் சரியான மனிதரை, அனனியாஸ் என்கிற மனிதரை சந்திச்சு பவுலாக மாறினாரோ, அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் நல்ல குருக்களை சந்திச்சு, நல்ல மனிதர்களை சந்திச்சு, நேர்மை உள்ளவங்களை, உண்மை உள்ளவங்களை சந்திச்சு நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வேளையில அப்படி ஒப்புக்கொண்டுங்க மக்களே. ஆண்டவரே, இயேசுவே, உம்முடைய வழிகாட்டுதலை எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தேவையெல்லாம் சந்திப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தெய்வமே, இதோ எங்களுடைய பெற்றோர்கள் வழியாக, உடன் பிறந்தவர்கள் வழியாக, சொந்த பந்தங்கள் வழியாக, ஆண்டவரே, எங்களுடைய நண்பர்கள் வழியாக, இதோ காட்சிகள் கனவுகள் வாயிலாக நீர் எங்களை சந்திப்பதற்காக, எங்களோடு உரையாடுவதற்காக, எங்களை தேற்றுவதற்காக, தகுந்த ஆலோசனைகளை கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து வருவதற்காக நன்றி கூறுகிற வேளையில் இனி வருகிற நாட்களிலும் உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய், எங்களை ஆளுகை செய்யும்படியாய், எங்களை நிரப்பும்படியாய் ஆண்டவரே நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இது உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக ஆண்டவரே வாஞ்சையோடு பல்வேறு தேவைகளுக்காக மண்டியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கனிவுடன் கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ பல நேரங்களில் நாங்கள் தனிமையை நாங்கள் அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோர்களால்
பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களாக, பெற்றோர்களால் உடன் பிறந்தவர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாக, தூக்கி எறியப்பட்டவர்களாக, நண்பர்களால் ஏளனம் செய்யப்பட்ட பிள்ளைகளாக, இது ஆதரவு கொடுக்க யாரும் இல்லையே, எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. தெய்வமே, ஏன் என்னுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட சோதனைகள், ஏன் என்னுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட அவமானங்கள், இதோ உள்ளத்திற்குள்ளாய் காயங்கள் ஆண்டவரே ஆறாத ரணமாக வடுவாக இருந்து கொண்டிருக்கிறதே தகப்பனே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட இந்த வழிகள் மத்தியில், வேதனைகள் மத்தியில் நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வழிகாட்டுதலை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ பல நேரங்களில் பவுலுடையாரை போல நாங்கள் தவறான வாழ்க்கை முறைகளை வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. தவறான மனிதர்களுடைய ஆலோசனைகளை பெற்றிருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நான் நினைப்பதுதான் சரி, அவர்கள் சொல்வதுதான் சரி, எங்களுடைய சித்தாந்தம் தான் சரி என்கிற அந்த ஒரு தவறான கோட்பாட்டுல, தவறான சிந்தனையில, கருத்தியல் கோட்பாடுகளில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வை நாங்கள் அப்படியே அடக்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வை அப்படி நாங்கள் புதைத்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. சக மனிதனுக்குள் இருக்கக்கூடிய அந்த வல்லமையை ஆண்டவரே, சக மனிதனுக்குள் இருக்கக்கூடிய அந்த நேர்மறையான எண்ணங்களை, திறமைகளை, ஆற்றல்களை இனம் கண்டுகொள்ள முடியாமல் ஆண்டவரே பொறாமை என்கிற இந்த எதிர்மறையான சிந்தனையினால், அந்த தீய எண்ணத்தினால் ஆண்டவரே அடுத்தவருக்குள் இருக்கக்கூடிய அந்த நல்ல பண்புகளை காண முடியாமல் கெட்ட எண்ணத்தோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை வாழுகின்ற பொழுதெல்லாம் தெய்வமே, நானும் தாவீதை போல உமக்கு உகந்த வாழ்க்கை வாழவில்லை ஆண்டவரே, உமக்கு ஏற்ற வாழ்க்கை நான் வாழவில்லை ஆண்டவரே. தெய்வமே, இதோ இந்த நாளில் உம்முடைய பேரன்பிற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. மனமிறங்கி எனக்கு மன்னிப்பை தாரும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆண்டவரே புதிதாய் ஆண்டவரை பெற்றுக் கொடுக்கும்படியாய் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளில் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குழப்பங்களையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறுவதாக உம்முடைய வல்லமையினால், உம்முடைய ஆண்டவரே உம்முடைய பெயரினால், உம்முடைய ஆற்றலால் எல்லா விதமான ஆண்டவரே நெருக்கடிகளும், உபத்திரவங்களும், வேதனைகளும் மாறும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ உலக நாடுகளை உம்முடைய கரத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பள்ளிக்கு பெருகி இந்த உலகை ஆண்டு வழிநடத்துங்கள் என்கிற உன்னதமான பொறுப்பை நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இயற்கையை நாங்கள் இதோ தவறான முறையில பயன்படுத்தி வருகிறோம் அப்பா. இயற்கையை சீரழித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இயற்கையை சீரழிப்பதனால எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நிறைய நோய்களையும், நிறைய பிணிகளையும், ஆண்டவரே மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் நாங்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ உலகை ஆளக்கூடிய ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் உம்முடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ அவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளால் தெய்வமே, இதோ சாதாரண சாமானிய மக்கள், இதோ சின்ன பிள்ளைகள், ஒன்றுமறியாத அபலைகள், இதோ கேட்பாரற்று அதோ நடுத்தெருவில் தங்களுடைய வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அடுத்த வேலைக்கு என்ன செய்வது என்று ஆண்டவரே திகைப்போடு தங்களுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. தெய்வமே, உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய அருட்பெருக்கு ஆண்டவரே எங்களுக்கு பொங்கியலும் ஊற்றாக கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல எண்ணத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இதோ உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட எண்ணங்களும், கெட்ட சிந்தனைகளும், ஆண்டவரே உடல் நோய்களும் உம்முடைய நாமத்தினால் நிர்மூலமாக்கும்படியாய், விடுதலை தந்திரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் அன்பு தகப்பனே, இந்த முதியோர் இல்லங்களில் ஆதரவற்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக அனுதினமும் அயராது பாடுபட்டு உழைத்திருக்கிறார்கள் தகப்பனே. ஆனால் ஏதோ ஒரு சூழல் இல்ல ஆண்டவரே, பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்டதுனால நீ எனக்கு என்னடா செஞ்ச, என்னடி செஞ்ச, நான் எதுக்கு உன்னைய பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே இதோ முகம் கோணும்படியாக, ஆண்டவரே மனம் நோகும்படியாக வார்த்தைகளால் பெற்றோரை காயப்படுத்தி, அன்பு ஆண்டவரே இதோ தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோருக்காக, பெரியவர்களுக்காக இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான ஆறுதலை தாரும் தகப்பனே, நம்பிக்கை தாரும் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தருளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமுமாய் இருக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இதோ நீர் செல்லுகிற பயணங்களை ஆசீர்வதிக்கவும், நான் மேற்கொள்கிற நான் உனக்கு கொடுக்க இருக்கக்கூடிய நாட்டில் உனக்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்யவும்
இதோ உனக்கு முன் என் தூதரை அனுப்புகிறேன் என்று நாங்கள் விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் 23 இறை வார்த்தை 20 நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளில் எங்களுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, ஆண்டவரே வளர்ச்சிக்காக, பிள்ளைகளுடைய திட்டங்களுக்காக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா பயணங்களையும், நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா திட்டங்களையும் நீர் கனிவோடு கண்ணோக்கும்படியாய் நம்முடைய தூதர்களை கொண்டு தகுந்த ஏற்பாடுகளை, தகுந்த பாதுகாப்பை எங்களுக்கு நிறைவாய் தந்திருளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். உயரே வருளடையாழத்தை தாழ்ந்த பணிந்த ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதோவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆராதிக்கின்றேன், ஆர்ப்பரிக்கின்றேன், அன்பு செய்கின்றேன். உம்மை ஆராதிக்கின்றேன், ஆர்ப்பரிக்கின்றேன், அன்பு செய்கின்றேன். உம்மை அன்பு செய்கின்றேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே.
மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நன்றி பலியில் நாம் இணைந்து நன்மை செய்த இறைவனுக்கு நன்றி மாலை சூட்டியே மகிழ்ந்து பாடுவோம். நன்றி பலியில் நாம் இணைந்து நன்மை செய்த இறைவனுக்கு நன்றி மாலை சூட்டியே மகிழ்ந்து பாடுவோம். கொண்டாடுவோம், பண்பாடுவோம், கொண்டாடுவோம், பண்பாடுவோம். நன்றி பலியில் நாம் இணைந்து நன்மை செய்த இறைவனுக்கு நன்றி மாலை சூட்டி மகிழ்ந்து பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாசிக்க இருக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்தில் தானாக வளரக்கூடிய அந்த விதை உவமை வழியாக ஆண்டவர் உன்னதமான சிந்தனை நமக்கு வந்து கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய திட்டங்களை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். எதிர்காலம் எப்படி இருக்கணும், பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய கவலைகள், நிறைய திட்டங்கள், அதை செயல்படுத்த முடியலைன்னா அப்படியே கோபங்கள், ஆற்றாமைகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நீ விதைக்க வேண்டியதை விதைச்சிக்கிட்டே இரு, அந்த பலனை நான் கொடுக்க வேண்டிய நேரத்தில், தகுந்த நேரத்தில் நான் எதிர்பாராத விதமாக அபரிவிதமாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அதனால் இந்த திருப்பலியில் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வரத்தை கேட்போம். அது என்ன? விதைக்க வேண்டியதை விதைப்போம். ஒரு குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல தந்தையா தாயா நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை அதை விதைச்சிக்கிட்டே இருங்க. அதே போல் உங்களுடைய ஒரு மகனாக ஒரு மகளாக நீங்கள் எப்படி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய தேவைகளை சந்திக்கணுமோ அதற்கு தேவையான விதைகளை அப்படி விதைத்து கொண்டே இருக்கின்ற பொழுது ஏற்ற காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு வந்து கனி கொடுப்பார். அப்படிப்பட்ட அந்த அருள் வரத்தை இறைவன் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து இந்த பலியில் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா,
எங்கள் செயல்களை உமது திருவுளத்துக்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீ நம்மை புறக்கணித்து உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக்கி கொண்டாய். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 11 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 மற்றும் 13 முதல் 17 முடிய. அந்நாள்களில் இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோவாபை தம் பணியாளரோடும் இஸ்ரேலர் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து ரபாவை முற்றுகை இட்டனர். தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார். ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெண் குளித்து கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார். அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள். தாவீது அவள் யாரென்று கேட்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் மகளும் இத்தியர் உரியாவின் மனைவியுமான பெத்சேபா என்று கூறினர். தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார். அவள் தம்மிடம் வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார். பிறகு அவள் தன் இல்லம் சென்றாள். அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள். அப்பொழுது தாவீது இத்தியனான உரியாவை என்னிடம் அனுப்பிவை என்று யோவாபுக்கு செய்தி அனுப்பினார். யோவாபு உரியாவை தாவீதிடம் அனுப்பி வைத்தார். உரியா தாவீதிடம் வந்ததும் அவர் யோவாபின் நலம் பற்றியும் வீரர்களின் நலம் பற்றியும் போரின் போக்கு பற்றியும் விசாரித்தார். பிறகு தாவீது உரியாவிடம் உன் வீட்டுக்கு சென்று உன் பாதங்களை கழுவிக்கொள் என்றார். உரியா அரண்மனையை விட்டு சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்பு அனுப்பி வைத்தார். உரியாவோ தம் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலிலேயே படுத்து கொண்டார். தம் வீட்டுக்கு செல்லவில்லை. உரியா தம் வீட்டுக்கு செல்லவில்லை என்று தாவீது அறிந்ததும் தாவீது அவரிடம் நீ நெடும் தொலையிலிருந்து வரவில்லையா? பின் ஏன் நீ வீட்டுக்கு செல்லவில்லை என்று கேட்டார். தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடிபோதை ஊட்டினார். மாலையில் அவர் தம் தலைவரின் பணியாளரோடு தம் படுக்கையில் தூங்கச் சென்றார். தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை. காலையில் தாவீது யோவாபுக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்தனுப்பினார். அம்மடலில் அவர் உரியாவை போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்தி அவனை விட்டு பின்வாங்கு, அவன் வெட்டுண்டு மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். யோவாபு நகரை முற்றுகையிட்டு கொண்டிருந்த பொழுது வலிமை மிகு எதிர் வீரர்கள் புறப்பட்டு வந்து யோவாபை தாக்கினர். அப்பொழுது போரில் வீழ்ந்தவர்களுள் தாவீதின் வீரர்களும் சிலர். இத்தியர் உரியாவும் மாண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 51. பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப
எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். உம் பார்வையில் நான் தீயது செய்தேன். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 26 முதல் 34 வரை. இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சலளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார். ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப
அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சின்ன வயசில் மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் குறிப்பாக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்தந்த சீசனுக்குரிய அந்த பழங்கள் நமக்கு வந்து வரும். காலத்திற்கு ஏற்ப, பருவ மாற்றத்திற்கு ஏற்ப கனிகள் பழங்கள் நம்ம வந்து சாப்பிடுவோம். மாம்பழ சீசன் வரும். அந்த காலங்கள் வருகின்ற பொழுது மாம்பழம் சாப்பிட்டு அந்த கொட்டையை என்ன பண்ணுவோம், தூக்கி போடுவோம். சும்மா வீதியில் தூக்கி போடுவோம், அல்லது ஒரு முட்செடியில் தூக்கி போடுவோம், செவுறு ஓரமாக தூக்கி போடுவோம். அப்படி தூக்கி போடக்கூடிய அந்த மாங்கொட்டை அது என்ன செய்கிறது, கொஞ்ச நாள் கழித்து அதை நான் மறந்து போயிருப்போம், கண்டு கொள்ளாமல் இருப்போம். அந்த மாங்கொட்டை என்ன பண்ணுது, அப்படியே மழை பெய்யுது, கொஞ்சம் மண் அது மேலே அப்படியே விழுகிறது, அது முளைக்க ஆரம்பிக்கிறது. முளைக்க ஆரம்பித்து அது வந்து ரொம்ப அப்படியே மிக பெரிதாக வளரக்கூடியதை நாம் வந்து பார்க்குறோம். அதே போல் நம்முடைய இயற்கையில் நாம் பறவைகள் அல்லது விலங்குகள் என்ன செய்கின்றன, ஒரு மரத்தின் கனியை சாப்பிடுது அல்லது பழத்தை சாப்பிடுதுங்க. அதை எச்சம், அதனுடைய எச்சம் வந்து வயல்வெளிகளில் மலைகளில் விழுகிறது அல்லது பாறை இடுக்குகளில் விழுகிறது. அப்போ அந்த பாறை இடுக்கில் விழக்கூடிய அந்த விதைகள் அது கொஞ்சம் மண் கொஞ்சம் தண்ணி கிடச்சிச்சு அப்படின்னா அது வேர் விட்டு அது மிகப்பெரிய மரமாக வளரக்கூடியதை பார்க்கிறோம். குறிப்பாக அந்த அரச மரம், ஆலமரம். இப்போது அது பறவைகள் என்ன பண்ணுது, அந்த பழத்தை சாப்பிடுதுங்க. ஏதாவது ஒரு பில்டிங்கில் கட்டடத்தில் போய் உட்காருது. அந்த கட்டடத்தில் கொஞ்சம் இடுக்குகளில் அந்த பறவைகளுடைய எச்சம் விழுகின்ற பொழுது அது மழை கொஞ்ச நாள் கழித்து அதோடைய மிகப்பெரிய மரமாக அதை சரியான நேரத்தில் நம்ம பார்க்கலை அப்படின்னா அந்த மரம், அந்த செடி அது அதாவது அந்த கட்டடத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போது சாதாரணமாக கண்டுகொள்ளப்படாத நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போடக்கூடிய அல்லது எச்சம் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மிகப்பெரிய நேர்மறையான ஒரு தாக்கத்தை, வளர்ச்சியை தன்னுடைய வாழ்க்கையில் அது வந்து கொண்டு வருகிறது. அப்போது அது சாதாரணமாக வளரக்கூடிய இந்த விதைகள் இப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னா நம்முடைய உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய விதை விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அப்போ அந்த விதையானது என்ன செய்கிறது, அது அப்படியே விருட்சம் அடைகிறது, ஆலமரம் போல அப்படி விருட்சம் அடைகிறது என்பதைத்தான் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உன்னதமான சிந்தனை நமக்கு கொடுக்குறாங்க. பிரியமானவர்களே, தானாக வளரக்கூடிய இந்த விதை, அதே போல் கடுகு விதை, இந்த இரண்டு நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது, இந்த ஓமையினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய பின்புலம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அது கடவுளுடைய அரசை நமக்கு வந்து உருவகமாக வெளிப்படுத்துகிறது. அப்போது அந்த கடவுளுடைய அரசு தானாக வளர்கிறது. தொடக்க கால திருச்சபையில் குறிப்பாக மார்க் நற்செய்தியாளர் கிபி 60களில் வந்து எழுதுகிறார். அப்போ அந்த 60களில் எழுதுகின்ற பொழுது தொடக்க கால திருச்சபையில் நிறைய போராட்டங்கள், அப்போ வேதகலாபனைகள், மறைசாட்சிகளாக மக்கள் தங்களுடைய வாழ்வை வந்து கையளிக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் கடவுளுடைய அரசு வளருமா, விருட்சம் அடையுமா என்கிற ஒரு விதமான பதட்டம், அவநம்பிக்கை, கேள்விகள், குழப்பம் இப்படி தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு வருகின்றது. அப்படி வரக்கூடிய அந்த மக்களுக்கு ஆண்டவர் மார்க் நற்செய்தியாளர் வழியாக நம்பிக்கை கொடுக்கிறார். கவலைப்படாதீங்கப்பா, தானாக வளரக்கூடிய விதை, அந்த விதை கேட்பாரற்று கிடக்கும், ஆனால் விதையானது விதைக்கப்படுகிறது. யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, அந்த விதை வந்து விதைக்கிறாங்க. தானாக எப்படி அந்த விதை முளைத்து ரொம்ப அழகாக சொல்லுகிறது பாருங்க. என்ன அப்படின்னா, அதாவது முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாக விளைச்சல் அளிக்கிறது. அதனால கடவுளுடைய அரசு, நீங்கள் உங்களுடைய வேலை விதைச்சிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும், இறை வார்த்தையை அறிவிச்சுக்கிட்டே இருங்க. என்ன துன்பம் வந்தாலும், என்ன நெருக்கடி வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், உங்கள் உயிரே போனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. விதைக்க வேண்டியதை நீங்கள் விதைத்து கொண்டே இருங்கள். அதை விளைய செய்வது என்னுடைய பணி என்று ஆண்டவர் ரொம்ப அழகா இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். அதே வேளையில் இரண்டாவது உவமை நமக்கு கொடுக்குறாங்க, கடுகு விதை. இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ சமூகம் கிபி 60களில் கிபி 50களில் தொடக்க காலகட்டத்தில் ஒரு கேட்பாரற்று கண்டுகொள்ளப்படாத இந்த கடுகு விதை எப்படி சிறுசா இருக்குதோ அதே போல இந்த கிறிஸ்தவ சமயம் கேட்பாரற்று கண்டுகொள்ளப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் இந்த கிறிஸ்தவ சமயம்
ஆலமரம் போல பல விழுதுகளை, ஆயிரக்கணக்கான விழுதுகளை கொண்டிருக்கக்கூடிய பிறர் எண்ணற்ற கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வை வழங்கக்கூடிய ஒரு உன்னதமான திருச்சபையாக விளங்கும் என்பதை மறைமுகமாக சூசகமாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றார் அப்படின்னா, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு அழைப்பினை, உன்னதமான சிந்தனையை நமக்கு கொடுக்கிறார். இப்போ பிரியமானவர்களே, அப்போ தானாக வளரக்கூடிய விதை, அப்போ நம்ம வேலை செய்ய வேண்டாமா, உழைக்க வேண்டாமா என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும். நம்ம விதைக்கணும். அப்போ தானாக வளருது அப்படின்னா அங்கு என்ன செய்யுது? விதையானது விதைக்கப்படுகிறது. வார்த்தை ரொம்ப அழகாக நமக்கு சொல்லுகிறது. ஒரு நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார், அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அப்போ நிலத்துல ஒருவர் விதைக்கிறார். அப்ப நம்ம இதயம் என்கிற அந்த நிலத்துல யாரோ ஒருத்தவங்க, ஒருவேளை நம்ம அம்மா அப்பா அல்லது நம்முடைய பங்கு தந்தையர்கள் அல்லது நம்முடைய தாத்தா பாட்டிங்க, மறைக்கல்வி ஆசிரியர்கள் அல்லது நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் அல்லது சான்றோர்கள் என்ன பண்றாங்க? நமக்கு நல்ல காரியங்களை நம்முடைய இதயத்துல விதைத்து கொண்டே இருக்கிறாங்க. உடனே பலன் கொடுக்க முடியுமா? எதிர்பார்க்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அதை எதிர்பார்க்கவும் கூடாது. அது ஒரு முட்டாள்தனமான மூடத்தனமான ஒரு எதிர்பார்ப்பும் கூட. அப்போ காலம் கனிந்து வருகின்ற பொழுது இப்போ எனக்குள்ள விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதை எனக்கு தெரியாமல் என்ன செய்யுது அப்படின்னா பலன் கொடுக்கிறது. எப்போ பலன் கொடுக்குது? நான் அந்த விதையை ஒவ்வொரு நாளும் விதைக்கின்ற பொழுது. அப்போ பிரியமானவர்களே, அப்போ இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் சொல்றாரு, நீ விதைப்பா. உன்னுடைய வேலை, உன்னுடைய கடமை என்ன? ஒரு சாமியாரா, ஒரு நல்ல ஒரு குடும்ப பெற்றோரா அல்லது ஒரு தந்தையா, ஒரு தாயா, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. தெய்வ பயத்தோடு செய்யுங்க. அப்படி செய்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் அளப்பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய சந்ததிகள் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை அனுபவிப்பார்கள், அதை அறுவடை செய்வார்கள் என்று ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுகிறார். ஆக பிரியமான சகோதரனே, சகோதரியே, நிறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் விதைச்சிட்டார். இப்போ விதைக்கக்கூடியது எப்போ பாருங்க, முதல்ல தளிர், அப்புறம் கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம். அப்போ முதல்ல தளிர் வளரணும். இந்த இதயத்துக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது. இந்த விதைக்கப்படுகின்ற பொழுது அது என்ன செய்யணும் அப்படின்னா அதை அரும்பி முளை விடணும், முளை அரும்பி வளரணும். அப்போ அப்படி வளருகிறதா அதை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த தானாக வளரக்கூடிய அளவிற்கு நம்முடைய நிலம் நம்முடைய அந்த விதை ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது. இப்போ இறைவார்த்தை என்கிற விதை ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது. இன்னைக்கு சாதாரண பேசுகிற பேச்சுக்கு என்ன நடக்குது அப்படின்னா சக்தி இருக்கிறது. என்ன ஃபாதர், உங்கள் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தையை எதிர்பார்க்கல ஃபாதர். ஒரு சாமியார், ஒரு குருவானவர் இப்படி பேசலாமா? உங்கள் வாயில நாங்கள் விழலாமா? இப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாதாரண சாமானிய மக்கள் குருவானவரிடமிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளையே, நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை எதிர்பார்க்குறாங்க. அது மட்டுமல்ல, அம்மா அப்பா கிட்ட இருந்து, பெற்றெடுத்த பிள்ளைகளிடமிருந்து, நண்பர்களிடமிருந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க? சாதாரண, அதாவது கடிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள் அல்ல, சாபத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை அல்ல, அவநம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை அல்ல, காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அல்ல, மாறாக இவர்கிட்ட போனால் 4 வார்த்தை பேசுவாருங்க, அது எனக்கு ஆறுதலை கொடுக்குங்க, என் வாழ்க்கைக்கு ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்குங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் எதிர்பார்த்து வருகிறார்கள். மனிதனுடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது, சக்தி இருக்கிறது. இப்போ உதாரணமா 4 பேர் என்னை பார்த்து, என்ன ஃபாதர் நான் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன், என்னை பார்த்து என்ன ஃபாதர் டல்லாக இருக்கிறீங்க, ஏன் ஃபாதர் சோகமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பிரச்சனையா ஃபாதர்? இப்போ 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு 4 பேர் கேட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கக்கூடிய நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ஏற இறங்க என்னையே நான் பார்க்குறேன், கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறேன், நல்லா தானப்பா இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லையே, எந்த பிரச்சனையும் இல்லையே, அப்படியே மக்கள் இப்படி சொல்கிறாங்க, இது இப்படி வரிசையாக வர்றவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்களே என்று ஒரு எதிர்மறையான விளைவை, தாக்கத்தை மனிதனுடைய வார்த்தை ஏற்படுத்துகிறது. அப்போ அது முளை அரும்பி வளர செய்கிறது. சரிங்களா? அப்போ அதை விட பன்மடங்கு ஆற்றல் வாய்ந்தது என்ன அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை. இப்போ இந்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உள்ளத்துக்குள்ளே போய் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கின்றது. பாருங்க, நம்ம ரொம்ப அழகாக வாசிக்கிறோம். தீமோத்தேயுவின் 2வது புத்தகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 16. கடவுளுடைய வார்த்தை அது தூண்டுதலை பெற்றிருக்கிறது. சரிங்களா? மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதலை பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும்,
பயனுள்ளதாக இருக்கிறது. அப்ப இறை வார்த்தை அது தன்னகத்தே என்ன கொண்டு என்ன எப்படிப்பட்ட ஆற்றலை கொண்டு இருக்கிறது அப்படின்னா, நம்முடைய வாழ்வை நெறிப்படுத்தக்கூடிய, சீர்படுத்தக்கூடிய, நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கக்கூடிய அந்த உன்னதமான சிந்தனையை, அந்த ஆற்றலை, சக்தியை கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ அந்த இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருத்தணும். இன்றைக்கு நிறைய காரியங்கள் நம்ம நம்முடைய மனசுக்குள்ளே போட்டு, மூளைக்குள்ளே போட்டு அப்படியே குடஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உதாரணமாக பாம்பு முட்டை இடுகிறது, முட்டையிட்டு அடகாக்குது. அதே போல் நம்மளை அன்றாட வாழ்க்கையில் 4 பேர் நம்மளை பற்றி சொல்கிறாங்க, நல்லதும் சொல்கிறாங்க, கெட்டதும் சொல்கிறாங்க. நல்லதை குறித்து நம்ம இப்போ என்றைக்குமே பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. ஆனால் ஏதாவது நம்மளை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த பாம்பு முட்டையிட்டு அதன் மேலே எப்படி அடகாக்குதோ அதே போல், ஐயோ இந்த ஃபாதர் இப்படி சொல்லிட்டாரு, ஐயோ என் வீட்டுக்கார் இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ என் கொழுந்தனார் இப்படி சொல்லிட்டாங்களே, என் நாத்தனார் இப்படி சொல்லிட்டாங்களே, என் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அப்படியே மூளைக்குள்ளே போட்டு அப்படியே அடகாக்குறோம். ஐயோயோ இது அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே, அப்படி பேசுவாங்களா, இப்படி பேசி இருப்பாங்களா என்று என்ன பண்ணுறோம்? அப்படியே மூளையில் முட்டையிட்டு அப்படியே அடகாத்து நடக்கவே நடக்காது. ஆனால் நடப்பது போல அப்படியே பித்து பிடித்தவர்களாக, பிரமை பிடித்தவர்களாக, நாம் அப்படியே எதிர்மறையான சிந்தனை கொண்டவர்களாக நாம் வாழ்கின்றோம். பிரியமானவர்களே, எதிர்மறையான சிந்தனைகள் எப்படி நம்முடைய உள்ளத்துக்குள்ள எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறதோ, அதைவிட பன்மடங்கு 1000 மடங்கு ஆண்டவருடைய வார்த்தை ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது, சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அது விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதை நம்மளை அறியாமலே என்ன செய்யுது அப்படின்னா, ஏற்ற நேரத்தில் நம்மளை அறியாமலே கனி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம தைரியமாக இருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம், அல்லது 4 பேர்கிட்ட அப்படியே சிரிச்ச முகத்தோடு பேசுகிறோம். இதெல்லாம் யார் நமக்கு கற்றுக் கொடுத்தது? நிச்சயமாக நான் சொல்கிறேன், நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சின்ன வயதில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒரு மனிதனுடைய ஆளுமை 7 வயசுக்குள்ள முடிவடைஞ்சுன்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் அந்த மனிதனை குறித்த அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆளுமைகள், இப்போ உதாரணமாக என்ன எடுத்துக்கலாம், இப்போ எனக்கு என்னுடைய ஆளுமை 7 வயதுக்குள்ளே நிறைவடைந்து விடுகிறது. அதற்கப்புறம் என்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை நான் கண்டுபிடிக்கிறேன். ரொம்ப சமூகத்தில் நம்ம பார்க்குறோம், 2% மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய இப்படிப்பட்ட தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த குறைகளை, தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான அந்த பலவீனங்கள் எல்லாம் கலைந்து அறிவுபூர்வமாக அதே போல் விழிப்பு நிலையோடு இருந்து அதை அப்படியே அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்தவர்கள். அப்படிப்பட்டவங்க தான் சமூகத்தில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நான் தைரியமாக இருக்கிறேன், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், நான் 4 பேர்ட்டு நல்லா சகஜமாக பேசுகிறேன், சிரித்து பேசுகிறேன், அல்லது 4 பேருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய நான் இருக்கிறேன், உதவி செய்கிறேன். இந்த விதையெல்லாம் நம்மளை அறியாமல சின்ன வயசில் நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் வழியாக, உறவுகள் வழியாக, சொந்த பந்தங்கள் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கடவுள் பற்றிய அந்த நம்பிக்கை, அதனால இன்றைக்கு சின்ன வயசில் நம்ம பெற்றோர்கள் வலியுறுத்துகிறோம். திருச்சபை வலியுறுத்துகிறது, எப்பா 5ல் வளையிறது, 5ல் வளையாது, 50ல் வளையாது, சரிங்களா? அப்போ திருச்சபை வலியுறுத்துகிறது, அங்கே நீங்கள் மறைக்கல்விக்கு உங்கள் பிள்ளைங்களை அனுப்புங்க. சின்ன வயசில் உங்கள் குழந்தைகளுக்கு ஆன்ம அறிவை கொடுத்தாதான் அது உள்ளத்துக்குள்ளே போய் அவங்க வளர்ந்து வருகின்ற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்களுக்குள்ள ஒரு தெய்வ பயத்தை, நம்பிக்கையை கொண்டு வரும். இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் புலம்புறாங்க, ஃபாதர் என் பிள்ளை அப்படியே ஆல்ட்ரு பாய்ஸாக இருந்தான் ஃபாதர், கோயிலுக்கு போயிட்டே இருந்தான் ஃபாதர், ஆனால் இன்னைக்கு கோயிலுக்கே போக மாட்டேங்கிறான் ஃபாதர், கோயிலுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே கேள்வி கேட்குறான் ஃபாதர், கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்கிற கேள்வியெல்லாம் என்ன பண்ண கேட்குறான் ஃபாதர், எங்களுக்கு பயமாக இருக்குது ஃபாதர், இவன் வாழ்க்கை எப்படி இருக்க போதும் தெரியல ஃபாதர். கவலைப்படாதீங்க, சின்ன வயசில் நீங்கள் போட்ட விதை நிச்சயமாக ஒரு காலத்தில் அவனால் அறியாமலேயே, உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியாமலேயே அது என்ன செய்யும் அப்படின்னா, அது அப்படியே ஆலமரம் போல அப்படியே விருட்சம் அடையும். ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்புகளோ, கெட்ட பண்புகளோ, கெட்ட எண்ணங்களோ, அது எல்லாம் சின்ன வயசில் நமக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அறியாத நேரத்தில், நம்ம புரியாத நேரத்தில், நம்மளை அறியாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா விதைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒவ்வொரு முறையும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய மேற்கோள் காட்டக்கூடிய உதாரணம்,
என்றைக்காவது நம்ம அம்மா அப்பா நமக்கு கெட்ட வார்த்தை பேச கற்றுக் கொடுத்துருக்குறாங்களா? பெற்றோர்கள் நீங்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்னைக்காவது உங்கள் பிள்ளைகளுக்கு கெட்ட வார்த்தை பேச கற்றுக் கொடுத்துருக்கிறீங்களா? பொய் சொல்ல கற்றுக் கொடுத்துருக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. ஆனால் எப்படி நம்மளோட பிள்ளைங்க, நீங்களும் நானும் சின்ன வயசில் இருக்கிறப்ப கெட்ட வார்த்தை பேசணும்? எப்படி பேசணும்? வீட்டில் நம்முடைய அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க. சண்டை போடுறப்ப பக்கத்து வீட்டில் சண்டை, இப்படி போடுகின்ற பொழுது அது பேசுகிறாங்க, அதை நம்ம உள்வாங்குகிறோம். அது விதைக்கப்படி தானாக வளருகிறது, தானாக வளருகிறது, விதைக்கப்படுகிறது. அது என்ன செய்யுது? நாம் பெற்றோர்கள் இல்லாதப்ப, அம்மா அப்பா இல்லாதப்ப நண்பர்களோட ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பயலுக பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க, சகஜமாக பழகுறாங்க. அப்படி பேசுகிறாங்க, ஏய் என்னடி அப்படிடி இப்படிடி கெட்ட வார்த்தை சொல்லி என்ன பண்ணுறாங்க? பேசுகின்றார்கள். அப்போ அவங்களை அறியாமலேயே அந்த கனியானது அது வந்து எதிர்மறையான கனிகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ நல்லதை விதைப்பா, உன்னோட விதை வந்து நல்லதாக இருக்கட்டும். அந்த விதை என்ன செய்யும் அப்படின்னா ஆலமரம் போல விருட்சம் அடையும், பல கிளைகள் வந்து அதில் தங்கும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அப்போது நம்ம கனி கொடுக்கக்கூடிய வாழ்வில் வளரணும். நமக்குள்ள 2 இயல்புகள் இருக்கிறது. எப்படி கடவுளுக்குள்ள வந்து இறை இயல்பு மனித இயல்பு இருக்கிறதோ அதே போல கடவுளுடைய சாயல் நமக்குள்ள இருக்கிறது, அது மனித சாயல் நமக்குள்ள இருக்கிறது. ஆனால் எது ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னா மனித சாயல் தான் ஆதிக்கம் செலுத்துகிறது. ஏன் மனித சாயல் ஆதிக்கம் செலுத்துகிறது? நாம் கோபப்படுறோம், பொறாமப்படுறோம், கெட்ட வார்த்தை பேசுகிறோம், தகாத வாழ்க்கை முறை வாழ்கிறோம், ஊனியல்பின் இச்சைகள், இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா மனித சாயல் வந்து அப்படியே மேலோங்கு செய்கிறது. அப்போ அந்த விதை ஏற்கனவே சின்ன வயசில் விதைக்கப்பட்டு இருக்கிறது. கோயிலுக்கு போகணும், ஜபமாலை சொல்லணும், இறை வார்த்தையை வாசிக்கணும், திருப்பலியில் பங்கெடுக்கணும், பாவ சங்கீர்த்தனத்தில் குறைந்தது 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பங்கெடுக்கணும். வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது மாதத்திற்கு ஒரு முறை வந்து பாவ சங்கீர்த்தனத்தில் பங்கெடுக்கணும், ஆன்மீக காரியங்களில் ஈடுபடணும், தர்ம காரியங்களில் ஈடுபடணும், நோன்பிருந்து மன்றாடணும். இந்த விதைகள் எல்லாம் நமக்கு வந்து விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. சரிங்களா? அப்போ இது ஆவிக்குரிய வாழ்க்கை முறைகள், கடவுளுடைய இயல்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இயல்புகள், சாயல்கள். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை விட்டுட்டு, இது எனக்கு திருப்தி கொடுக்கலப்பா, இது எனக்கு போர் அடிக்குதுப்பா, இது எனக்கு சலிப்புத்தன்மை ஏற்படுத்துதுப்பா, இது எனக்கு வேண்டாம்ப்பா, அப்படி என்ன பண்ணுறோம்? தேவையில்லாதத அப்படியே ஆலமரம் போல வளர விடுகின்றோம், விருட்சம் அடைகின்றோம். ஆண்டவர் சொல்கிறாரு, விதை விதைக்கப்பட்டது, அதை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? நம்மக்கிட்ட இருக்குது. அது எப்படி தளிராக, கதிராக, தானியமாக வருகிறதோ அதே போல நீங்களும் நானும் கடவுளுக்கு கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வளரணும். அதுதான் அறுவடை. அந்த அறுவடை எப்போ நடக்கும்? நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் பேசுகிறாங்க பாருங்க, உயிரோடு இருந்தப்ப என்னென்ன அக்குருமம் பண்ண, என்னென்ன அட்டூழியம் பண்ண, இவன் இருந்ததுக்கு செத்து போனது எவ்வளோ மேல்றா அப்படின்னு 4 பேர் பேசுவாங்க பாருங்க. அதுவல்ல கனி, மாறாக நல்ல மனுஷன்ப்பா, இவருக்கு போய் இப்படிப்பட்ட சாவு வந்துருச்சே. இப்போ 4 பேர் என்ன பண்ணணும்? நம்முடைய சாவை குறித்து பெருமையாக பாராட்டணும். நம்முடைய சாவை குறித்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐயோ இவங்க இப்படிப்பட்ட மனிதன் இப்படிப்பட்ட சாவா, அப்போ ஏன் கடவுள் இவருடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாரு என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய இறப்பு இருக்கணும். அப்போ 4 பேர் நம்மளை நல்ல விதமாக பேசுகின்ற பொழுது, நம்முடைய செயல்களை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து பேசுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு கனி கொடுக்கக்கூடிய வாழ்வாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்கிறப்ப நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம நல்லது விதைக்கிறோம் அப்படின்னா, நம்ம உயிரோடு இருக்கிறப்பயே அதை என்ன செய்வோம் அப்படின்னா அதை நம்முடைய கண்ணால் பார்ப்போம், நிச்சயமாக பார்ப்போம். ஒருவேளை அந்த நேரத்தில் வயது மூப்பின் காரணமாக, முதிர்வின் காரணமாக நம்மளை மறந்திருக்கலாம், சமூகம் மறந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் வந்து அந்த காரியம் நம்ம கண்ணு முன்னாடியே அப்படியே ஆலமரம் போல அப்படியே விருட்சம் அடையக்கூடியதை நாம் வந்து பார்ப்போம். ஆக பிரியமான சகோதரனே சகோதரியே, அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வாழணும், கதிர் விடணும், தளிர் விடணும், கதிர் விடணும், தானியமாக மாறணும் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது? நம்முடைய வாழ்வை வந்து செழுமைப்படுத்துகிறது. நம்ம வாசிக்கிறோம் திருப்பாடல் 119 இறை வார்த்தை 105 இப்படியாக வாசிக்கிறோம், என் காலடிக்கு முன்வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, அல்லது வந்து நம்ம வந்து 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழணும் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை நாம் வாசிக்க வேண்டும்.
அந்த வார்த்தை வாசிப்பது தான் விதைப்பது. ஒவ்வொரு நாளும் விதைக்கணும். இப்போ நமக்கு இன்னைக்கு எனக்கு சாப்பாடு போதும், நான் 3 வேளை நல்லா வயிறு முட்டை மூக்கு முட்டை, நான் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன், லெக் பீஸ் சாப்பிட்டேன், ப்ரான் சாப்பிட்டேன், அதனால் இன்னைக்கு 3 மூக்கு முட்டை சாப்பிட்டேன், நாளைக்கு எனக்கு பசிக்காதுன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வழக்கம் போல் வயிறு என்ன பண்ணும் அப்படின்னா பசி நமக்கு கொடுக்கும். அப்போ பசிக்குதே, நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோமா? நம்ம சாப்பிட்றோம். அப்போ உடலுக்கு தேவையான அந்த விதையை உணவில் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அப்போ உள்ளத்துக்கு தேவையான வாழ்வுக்கு தேவையான விதை இறை வார்த்தை. அப்போ இந்த இறை வார்த்தையை நம்ம விதைத்து கொண்டே இருப்போம். அப்போ விதைக்கின்ற பொழுது அந்த விதை என்ன செய்யுது அப்படின்னா நம்முடைய காலடிக்கு விளக்காக இருக்கிறது. சொல்லுது இறைவார்த்தை, டேய் தம்பி, நீ போகிற பாதை தப்புடா. இன்றைக்கு பார், முதல் வாசகத்தில் தாவீது என்ன பண்றாரு? தப்பு பண்றாரு. கடவுளால் தெரிவு செய்யப்பட்டவர், கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், அருள் பொழிவு செய்யப்பட்டவர். இப்போ அவருக்கு ஒரு சபல புத்தி வந்துருச்சு. அந்த சபல புத்தினால் என்ன பண்றாரு? அப்படி தடுமாறக்கூடிய ஒரு சூழல், கீழே விழுந்துட்டாரு. இப்போ கடவுள் அப்படியே விட்டுட்டாரா? இல்லை, அவருக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. எப்படி வெளிச்சத்தை கொடுக்கிறாரு? அங்கே நாத்தான் இறைவாக்கின் வழியாக அவரோடு பேசுறாரு. இப்போ தாவீது அழுகிறாரு. சாம்பல் அப்படியே பூசி சாக்கு உடை அணிந்து தவம் இருக்கிறார், நோன்பிருந்து மன்றாடுகிறார். ஸோ ஆண்டவர்கிட்ட மன்றாடுற, ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை எடுத்துடாதீங்க, தூய் ஆவி உறுதி தரும் ஆவியானவரை, தூய் ஆவியானவரை என்னிடமிருந்து அப்புறப்படுத்தாதேயும். அப்போ அவருடைய மன்றாட்டு அதுதான். அப்போ விதை விதைக்கப்பட்டுச்சு. அந்த விதை என்ன செய்யுது அப்படின்னா அப்படியே பலன் கொடுக்குது. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய காலடிக்கு விளக்காக, பாதைக்கு ஒளியாக அது இருக்கிறது. அதே திருப்ப 119 இறை வார்த்தை 130 வாசிக்கிறோம். உம் சொற்களை பற்றி விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. நுண்ணறிவு. பேதைகளாக இருக்கிறோம். நமக்கு இந்த உலக காரியங்கள் போதும், அது போதும், பதவி போதும், அதிகாரம் போதும், புகழ் போதும். அப்படி என்ன பண்றோம் அப்படின்னா அப்படியே பேதைகளாக, அறியாத, ஒன்றுமில்லாத, ஒன்றும் தெரியாதவ, அறியாமையில் வாழ்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நுண்ணறிவை கொடுக்கிறது. சாதாரண அறிவல்ல, நுண்ணறிவை கொடுக்கிறது. தேர்ந்து தெளியக்கூடிய அந்த அறிவினை இந்த ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த விதை சின்ன வயசிலிருந்து நமக்கு விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அந்த விதையானது விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை கனி கொடுக்கணும் அப்படின்னா நாம கடவுளுடைய விருப்பத்திற்கேற்ப வாழணும். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறாரு. பிரியமான சகோதரனே சகோதரியே, நிறைய காரியங்கள், உலக காரியங்கள் குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஐயோ, என் பிள்ளைக்கு அது, என் பிள்ளைக்கு இது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, வேலை கிடைக்கல, கல்யாணம் பண்ணி புள்ள கிடைக்கல, ஏன்னா கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, ஒரே கடை, எல்லாம் புலம்பல் தான். எல்லாருக்கும் புலம்பல் தான். புலம்புறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. கடவுள் விளைய செய்வார். அப்போ கடவுள்கிட்ட ஒப்பு கொடுப்போம், நல்லதை ஒப்பு கொடுப்போம், நல்லவற்றை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நல்ல காரியங்களுடைய உள்ளத்தில் விதைங்க, ஏற்கனவே விதைச்சிருக்கிறீங்க, அது கனி கொடுக்க நல்ல சூழலை எனக்கு உருவாக்கி கொடுங்க, நல்ல எண்ணங்களை எனக்கு உருவாக்கி கொடுங்க, நல்ல ஞானத்தை எனக்கு கொடுங்க, நுண்ணறிவை எனக்கு தாங்க. வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்கள் நுண்ணறிவை எனக்கு தாங்க, மற்ற காரியங்கள் எல்லாம் தானாக எனக்கு கிடைத்து விடும். அப்படிப்பட்ட நம்பிக்கையை, அந்த ஆற்றலை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த அப்பரச காணிக்கைகளோட நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது முதற்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருகு. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தன் உடலையும் காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
இயேசுவின் மதுர திரு இருதயமே ஸ்நேகக்கினி பயமே. இயேசுவின் மதுர திரு இருதயமே ஸ்நேகக்கினி பயமே. தினமும் நீர் எங்கள் சிநேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே. தினமும் நீர் எங்கள் சிநேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே. இயேசுவின் மதுர திரு இருதயமே ஸ்நேகக்கினி பயமே. தினமும் நீர் எங்கள் சிநேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே. மனிதரை மோட்ச கதியிலே சேர்க்க மனுமகனாய் பிறந்தாய். மனிதனை மோட்ச கதியிலே சேர்க்க மனுமகனாய் பிறந்தாய். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாப்பழி நீ சுமந்தாய். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாப்பழி நீ சுமந்தாய். இயேசுவின் மதுர திரு இருதயமே ஸ்நேகக்கினி பயமே. தினமும் நீர் எங்கள் சிநேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.